அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறவாத தேவன் அப்பா. இதுவரைக்கும் அப்பா எங்களை நினைத்து அப்பா இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்திருக்கிறீங்க அப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டுமாய் தேவன் நம்ம வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகளை நம்ம கடந்திருக்கலாம். நம்மள அநேக உறவுகள் மறந்திருக்கலாம். நம்ம அநேக நண்பர்கள் நம்மள மறந்திருக்கலாம். ஆனா இந்த வேலையில கூட தேவன் கரத்தை பிடித்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. நான் உன்னை ஒரு நாளும் மறந்ததே இல்லை. ஒவ்வொரு நேரமும் இரவும் பகலும் நான் உன்னை நினைத்து கொண்டேதான் இருக்கிறேன். உன் பக்கத்துலதான் இருக்கிறேன், உன் பக்கத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த வேலையில நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். ஒரு நாளும் மறவாத தேவன், ஒரு நாளும் நினையாம இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு வேளையும் தேவன் நம்மளை நினைத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த பாடலை கூட பாடி தேவனை நம்ம ஒரு விசையாய் ஆராதிக்க போகிறோம். சோ கண்களை மூடி பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து ஒரு மனதாய் இந்த பாடலை பாடி தேவனை நம்ம ஆராதிக்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்தி தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா. ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க செய்த நன்மைகளை அப்பா சொல்ல, அப்பா நீங்க செய்த நன்மைகளை சொல்லி பாட ஒரு நாவு பத்தாது ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வமே, அப்பா எங்களுக்காக நீங்க உயிரையே தந்து பா தகப்பனே ஜீவ பலியானீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் டாடி. அப்பா இந்த வேலையில கூட இந்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஹalleluya. அப்பா எங்களோடு கூட நீங்க அசைவாடுனீங்க, அப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான வேலையை கூட என் தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். ஸோ நேயர்களே, இந்த தினத்திலே நாம் இறைவனிடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய இந்தியன் கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்லயாக இருக்கட்டும், அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல விவாகரத்து கேஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிற மதத்தார் அவர்களுடைய குடும்பங்கள்ல நடக்கிற விவாகரத்து கேஸோட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதபடிக்கு, இறைவனுடைய அன்பை காட்டாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன்னுடைய குடும்பத்துக்காக முழுமையாக ஒப்படைத்து அவர்கள் அநேக தியாகங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே பெண்களும் தன்னுடைய கணவனிடத்திலே எல்லா விதத்திலும் அவர்கள் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் வேர்ல்ட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா, கீழ்ப்படிதல் என்றாலே அடிமைத்தனம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. கீழ்ப்படிதல் எங்க வரும் என்றால், எங்கே அதிகமான அன்பு இருக்கிறதோ அங்கேதான் கீழ்ப்படிதலும் வரும். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல மிகவும் அவர் நேசித்தார். பிதா சொன்னதை எல்லாம் அவர் செய்தார். இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அவர் வந்தார். இங்கே வந்த பிறகும் அவர் இறைவனாக இருந்த போதிலும் அவருக்கும் பிதாவுடைய அந்த உறவிலே எந்த விதமான கேப்புமே இல்ல, எந்த கம்யூனிகேஷன் கேப்புமே இல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் ஊழியம் செய்கிறதுக்கு முன்பதாக அதிகாலையிலே அவர் தனிமையாக போய் பிதாவிடத்துல ஜெபிச்சார். இப்பொழுது நம்ம ஒவ்வொரு பேரும் குடும்பத்துல இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம், தலைவிகளாக இருக்கிறோம். நம்ம இந்த தினத்துல நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்மை போல நான் கூடத்துல ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்கிறேனா என்று நம்ம கேட்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அந்த உறவு இல்லாதனாலேதான் நம்மளுடைய குடும்பங்கள்ல நாட்கள்ல சத்ருவாகிய சாத்தானவன் நுழைந்து பிரிவினைகளும் சந்தேகங்களும் அன்பின் குறைச்சல்களும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உண்டாக்குகிறான்.
அதனால முதலாவது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்டாக ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம வந்து சொல்லி அந்த காரியங்களுக்காக யாராவது ஒருத்தர் நம்ம வந்து ஜெபிக்கலாம். இப்படி நம்மளுடைய ப்ரேயர் மீட்டை இந்த தினத்துல நம்ம வந்து நடத்துவோமாக. எல்லா குடும்பங்கள்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற கணவர் மனைவி அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நல்ல ஐக்கியத்தையும் அன்பையும் ஒருமைப்பாட்டும் விட்டு கொடுக்கிற மனோதன்மையும் ஒரே சிந்தையுடையவர்களாக இருந்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை கெட்டத்தக்கதான ஞானத்தை விவேகத்தை இறைவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக யாராவது ஒருவர் ஜெபிப்போமாக. ஜான் சாமில் ஐயா இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா இந்த பாயிண்ட்காக பிரேயர் பண்ணுங்க ஐயா. ஜெபிக்கலாம் சிஸ்டர். இரக்கமுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த அந்தி பலி செலுத்தக்கூடியதான அந்த மாலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நினையாத நேரத்தில் ஆண்டவரே அருமையான சகோதரிகளோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுக்கிறேன். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அதிகமான கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஆண்டவரே பிரிவின் ஆவியான செயல்பட்டு கர்த்தாவே, கணவனும் மனைவி பிரிந்து கிடக்கக்கூடியதான காரியங்கள் அடைந்திருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே ஒருவரை ஒரு அறியாதபடிக்கு புரிந்து கொள்ளாதபடிக்கு பிரிந்து கிடக்கத்தான எல்லா குடும்பங்களையும் மீண்டுமாக ஒன்று சேர்க்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கிறிஸ்து ஆண்டவரே சபைக்கு தலையாக இருக்கிறது போல ஆண்டவரே கணவன் ஒரு குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான்னு வாசிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா குடும்ப தலைவர்களை இங்க பேர் பேராக தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய மனைவியை புரிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுப்பீராக. தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்தும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்யக்கூடிய எல்லா விதமான கடமைகளை ஒழுங்காக செய்யக்கூடியதான கிருபையினாலே கர்த்தாவே எல்லா குடும்ப தலைவர்களும் இந்த நாட்கள்ல ஆண்டவரே நிரப்பப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விவாக ரத்துகள் அது ஆண்டவரே மீண்டுமாக ஒன்று சேர்க்கப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா மனமுறிவுகள் இயேசுவின் நாமத்துல அது மறைந்து போகட்டும் கர்த்தாவே. தேவ அன்பு எல்லா குடும்பங்கள்ல அது பரிபூர்ணமாக ஊற்றப்படுவதாக. சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படியே ஆண்டவரே குடும்பங்களில் ஏற்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, எல்லா சகோதரிகள் நீங்க பேர் பேராக நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தங்களுடைய குடும்பத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே பிடிவாதங்கள் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகள் மணந்துரும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கீழ்ப்படுதலையும் அன்பையும் பொறுமையும் ஆண்டவரே தாழ்மையை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தன் கணவனை நேசிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நேசிக்கும்படியான கிருபையை கொடுங்க. தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஆண்டவரே நேசிக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் இணைந்து கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக மாறும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோங்க. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக நிலைவரப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. எந்த ஒரு குடும்பங்கள் ஆண்டவரே பிரிந்து போகாதபடிக்கு மீண்டுமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான மக்களை விட கர்த்தாவே இன்றைக்கு உண்மை அறிந்திருக்கதான மக்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகமாக இருக்கிறதா வாசிக்கிறோம், கேள்விப்படுற கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்கள் அதை மறைந்து போகட்டும். எல்லா குடும்பங்களும் ஒன்று சேரட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எல்லா காரியங்களும் சமத்துல போய்க்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ சோ மச். அடுத்த பிரேயர் பாயிண்ட் என்ன என்றால், பெற்றோர்களாக நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழலை கொடுக்கிற பெற்றோர்களாக நம்ம இருக்கிறோமா, அதை குறித்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக முன்மாதிரியான பெற்றோர்களாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லுகிறத அல்ல, நம்ம என்ன செய்யறோம் அதைத்தான் பிள்ளைங்க வந்து பாக்குறாங்க. ஒரு குழந்தை ஒரு குடும்பத்திலே பிறந்த உடனே தன்னுடைய பெற்றோர் தான் அந்த குழந்தைக்கு வந்து உலகமே அந்த பெற்றோர் தான். சோ அந்த பெற்றோர்கள் அவர்கள் எப்படி அந்த குழந்தை இடத்துல நடந்து கொள்ளுகிறார்கள், அதே போல தகப்பன் தாயிடம் எப்படி நடந்து கொள்ளுகிறார், தாய் தன்னுடைய தகப்பன் இடத்துல எப்படி நடந்து கொள்ளுகிறார், இதை பார்த்து அந்த பிஹேவியரிசம் தான் இந்த குழந்தை வந்து அடாப்ட் பண்ணுது. சோ வீட்டுல இருக்கிற அந்த சூழலை தான் அந்த குழந்தை வந்து எம்பைப் பண்ணிக்குது. சோ இந்நாட்கள்ல நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க எங்க பிள்ளைங்கிட்ட என்னது சொல்றோம், நீ பிரேயர் பண்ணுன்னு சொல்றோம், கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. பைபிள் ரீட் பண்ணுன்னு சொல்றோம், கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. கண்டினியூஸா மொபைல் பார்க்காதன்னு என்னது சொல்றோம், கீழ்ப்படிய மாட்டுக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஏன்னா இப்பொழுது இருக்கிற வேர்ல்ட்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகம்.
டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் வேர்ல்ட தாண்டி இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வேர்ல்ட்ல இந்த உலகம் வந்து போய் கொண்டு இருக்குது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட முன்மாதிரியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறோம். பிள்ளைகளையும் நம்ம வந்து கர்த்தருடைய பாதையில வழி நடத்தணும். அதே நேரத்துல பெற்றோர்களாகிய நம்மளுடைய ஆத்மாவும் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இருக்க வேண்டும். சோ அதனால பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோர்களாக இருக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த ஞானத்தை தந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடக்கிறது மட்டுமல்ல, தங்களுடைய கிரியையிலே, தங்களுடைய சொல்லிலே, தங்களுடைய சிந்தனைகளே, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய சூழலை குடும்பத்தில் கொடுக்கிற வண்ணமாக ஒவ்வொரு பெற்றோரை கர்த்தர் தாமே உருவாக்கும்படியாக இந்த பாயிண்ட்ல யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம். சிஸ்டர் மரியா ஜாயின் பண்ணிருக்கீங்க, ப்ரேயர் பண்றீங்களா? பிரதர் ஜான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணுங்க, அல்லது அந்த பாயிண்ட்ல நானே ப்ரேயர் பண்றேன். எங்களை அருமையாக நேசித்து வழி நடத்துற ஜீவனுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல சாயந்திர வேளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க முடியாக ஆண்டவரே நம்முடைய சன்னிதானத்துல ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே சந்ததிகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு முறை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கத்தக்கதாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான பெற்றோராக இருக்கிறோமா இல்லையா என்று ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறாண்டரே. இந்நாட்களிலே ஆண்டவரே சோதரங்க தாவே, அநேக பெற்றோர்கள் எனக்கு எல்லாமே எனது தெரியும் என்று சொல்லி ஆண்டரே அவர்கள் செய்கிற அநேக காரியங்கள் ஆண்டரே பிள்ளைகளுக்கு ஆண்டரே இடரல் உண்டாக்கி ஆண்டரே அவர்கள் விசுவாசத்துல இருந்து ஆண்டரே வழி தப்பி போகிற ஒரு நிலைகள் ஆண்டரே உண்டாகி கொண்டு இருக்கிறது ஆண்டரே. இப்படிப்பட்ட நிலைகள் ஆண்டரே எங்களிடத்துல இருக்குமானால் ஆண்டரே அதை மாற்ற முடியாக நோக்கி ஆண்டரே விண்ணப்பிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டு நாங்கள் ஆண்டு கோபம் மூட்டக்கூடாது என்று வார்த்தையானது சொல்லுகிறது ஆண்டரே. ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு நீதியை போதித்தார். நாங்கள் என்ன நீதியை ஆண்டரே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் போதிக்கிறோம் என்று ஆண்டர் சற்று நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஆண்டரே சிந்திக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களிடத்துல ஏதாவது குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் ஆண்டவரே அதை உம்மிடத்துல நாங்கள் ஆண்டரே அறிக்கை செய்து விட்டு ஒப்புரவாகி ஆண்டரே உம்முடைய ஆண்டரே கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு அதிகமாக தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாட்கள் ஆண்டரே எங்களுக்கும் ஆண்டரே பிள்ளைகளுக்கும் ஆண்டரே நடுவிலே ஆண்டரே சத்ருவாகிய சாத்தானானவன் நுழைந்த ஆண்டரே அவன் பிரிவினைவாதத்தை உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல நாங்கள் ஆண்டரே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டரே வேதத்தை சிறு வயதிலே இருந்து ஆண்டரே போதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட அனுக்கிரகம் செய்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் போதுதான் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிவார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கீழ்ப்படிதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவரே எல்லா விதத்திலையும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்தார் ஆண்டவரே. தன்னுடைய ஒரே குமாரனாகி ஈசாக்கை பலி கொடுக்கிறது கூட அவர் ஆண்டவர் யோசிக்கவில்லை. அவருடைய அந்த கீழ்ப்படிதலை பார்த்த ஆண்டவரே அந்த வாலிபனாகிய ஈசாக் தன்னுடைய தகப்பன் தன்னை பலி கொடுக்க போகிறான் என்று அறிந்திருந்தும் ஆண்டவரே எல்லா விதத்திலையும் ஆண்டவரே தன்னுடைய தகப்பன் இடத்துல ஆண்டவரே சப்மிட் ஆனார் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியவும் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதான சூழல்களை நாங்கள் ஆண்டவரே அமைக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை இல்லை ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவரே எங்களுடைய கீழ்ப்படியாமையும் ஆண்டவர் வெளிப்படுகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமை எங்களிடத்துல இருக்குமானால் அதை நீர் தயவாய் எங்களுக்கு மன்னித்த ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளிடத்துல உறவாகிறது மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைக்கிற பெற்றோர்களாக காணப்பட நீர் எங்களை ஆவிக்குரிய பெற்றோர்களாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்நாட்கள்ல நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க. சோ காலையிலே பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் காலையில் அவர்கள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை முடித்துட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகும் அவர்களுக்கு வீட்டு வேலைகள் இருக்கும். அதனால பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டோட்டல் அட்டென்ஷன் வந்து கொடுக்க முடியாது. தகப்பனார்கள் அவங்க வந்து காலையில வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு என்ன ஈவினிங் அவங்களும் வருவாங்க. இரண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க.
இப்படிப்பட்ட சூழல்ல வளர பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, our parents is no time for us. எங்களுக்கு பணம் கொடுக்கறாங்க, நாங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க, ஆனா அவங்க எங்களுக்காக வேண்டிய நேரத்தை கொடுக்கறாங்களா என்று அவங்க வந்து சொல்றது வந்து ரொம்ப என்னது கஷ்டமா என்னது இருக்குது. சோ கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு காட்டுற அன்பு வந்து அவர்களுக்கு நம்ம வந்து நேரத்தை கொடுக்கணும். அந்த நேரத்தை கொடுக்கும் போதுதான் அவர்களுடைய மனதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அவங்களுடைய மனசுல என்ன கஷ்டம் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மிடத்தை தான் சொல்லணும். வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நம்மளே நம்முடைய பிள்ளைங்களை வந்து கிரியேட் பண்ணி விட்டுறக்கூடாது. பிள்ளைங்க வந்து அவங்க ஓப்பனா எப்போ வேணாலும் தங்களுடைய கஷ்டத்தை, தங்களுடைய டிஃபிகல்டிஸ், they should be able to tell the difficulties to us. அதே போல ஒரு ஓப்பனான பேரண்டா நம்ம வந்து இருக்கிறோமா என்று கண்டிப்பாக நம்ம வந்து சிந்திக்கிற ஒரு சூழ்நிலை. எவ்வளவு டயர்ட்னஸ் இருந்தாலும் தினம் கொஞ்ச நேரம், ஃபியூ மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் பிள்ளைங்களுக்காக டைம் எடுங்க. எடுத்து இன்னைக்கு நீ என்ன செஞ்ச, இன்னைக்கு நீ ஸ்கூல்ல என்னமா செஞ்ச, இன்னைக்கு நீ காலேஜ்ல என்னமா படிச்ச, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனியா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அவங்ககிட்ட நீங்க வந்து பேசுங்க. பேசும்போது அவங்களும் என்னது ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும் போதுதான் ஏதாவது ஒரு தப்பான வழியில நம்ம குழந்தை செல்லுகிறதா என்று நமக்கு வந்து புரியும். அப்போ அவங்கள வந்து திருப்பி கடவுளுக்கு நேராக அவங்க வழி நடத்துறதுக்கு it would be quite easy for us. Don't create communication barrier between you and your children. So அதனால கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய காரியங்களே நம்மிடத்துல சொல்லுகிறதுக்கு நமக்கு நேரமும், நல்ல சரீர ஆரோக்கியமும், நல்ல மனோபலமும், ஸ்பெஷலி டைம் கொடுக்கிற ஒரு பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பாயிண்ட்ல யாராவது ப்ரே பண்ணலாம். So sister Maria, it's okay. So if you pray in your mother tongue, or if you want, you can pray in English also. Actually, we have started this program as anyone can talk in either in Hindi, English, or Tamil, or in mother tongue, because we are praying to God only. God will hear our prayers. So if you want to pray, please pray in your mother tongue, sister. No problem. So ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அநேக ஆண்டவரே நாட்கள் ஆண்டவரே ஃபேமிலியில ஆண்டவரே கம்யூனிகேஷன் கேப் இருக்குது ஆண்டவரே. இந்த கம்யூனிகேஷன் கேப் ஆண்டவரே நீர் நீக்கும்படியாக நோக்கி ஆண்டவரே விண்ணப்பிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் வளர்ந்து வருகிற காலத்துல அவங்களுக்கு வந்து நாங்க நிறைய டைம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய உலக காரியங்கள், அதே போல மினிஸ்ட்ரியில இருக்கிற நாங்க ஆண்டவரே மினிஸ்ட்ரி என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் மினிஸ்ட்ரியில அநேக பிள்ளைகளை நாங்கள் உமக்காக உருவாக்குறோம். ஆனால் நீர் கொடுத்த ஆத்மாக்கள் ஆண்டவர், முதலாவது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க பிள்ளைகள் தான் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ற வண்ணமாக ஆண்டவரே பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் நல்ல ஒரு உறவு எங்களுக்கு ஆண்டவரே நீதாமே உண்டாக்கி தந்திரல முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் தங்களுடைய மனதுடைய காரியங்களை எங்களிடத்துல ஆண்டவர் சொல்லத்தக்கதாக, they should open up ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்தின் காரியங்களை சொல்லத்தக்கதாக அவங்க வந்து பயப்படாதபடிக்கு, நான் என் மம்மிட்ட இந்த காரியத்தை சொன்னா எங்க மம்மி she will understand me. நான் என்னுடைய அப்பா இடத்துல இந்த விஷயத்த நான் சொன்னா எங்க அப்பா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு, எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. பிள்ளைகளை வந்து எங்களை நம்புற அளவுக்கு ஆண்டவரே நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஸ்பேஸும் டைமையும் கொடுக்கிற பெற்றோர்களாய் காணப்படும். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தலும்படியாக உம்மை நோக்கி ஆண்டவரே விண்ணப்பிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட குறைவுகள் எங்களிடத்துல இருந்தால் ஆண்டவரே அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வேதாகமத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே, தாவீது ராஜா ஆண்டவரே எவ்வளவோ மனைவிகள் ஆண்டவரே, எவ்வளவோ பிள்ளைகள் ஆண்டவரே இருந்தார்கள் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே யுத்த களத்துல இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், பிள்ளைகள் மத்தியிலே பிரிவினைகள், பாவ சூழ்நிலைகள் ஆண்டவரே உண்டானது. அந்த கட்டத்திலே ஆண்டவரே அவர் எதுவுமே பண்ண முடியாத ஒரு கட்டத்தை அந்த பிள்ளைகள் தாண்டி விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு முன்பதாகவே நாங்கள் ஆண்டவரே தேவனை குறித்தும் ஆண்டவரே, பரிசுத்தத்தை குறித்தும் ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் ஆண்டவரே, நீதியை குறித்தும் ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவரே போதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உருவாக்கத்தக்கதாக, நாங்களும் ஆண்டவரே அதுல ஆண்டவரே வளரத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்நாட்கள்ல நிறைய பிள்ளைங்க, நிறைய என்ன டோட்டல் எல்லா பிள்ளைங்களுமே
ரொம்ப அவங்க வந்து டெக்னாலஜி அடிக்ட்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ ஆன்லைன்ல வாட்ஸ்அப் குரூப்ல வருது. ஸோ பிள்ளைங்க வந்து ஏதாவது புதிதாக அவங்க ஸ்டடீஸை பற்றி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா யூடியூப் சேனல்ல போய் அவங்க வந்து அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கிராஃப்ட் ப்ராஜெக்ட் பண்ணணுமா, ஒரு டிராயிங் ப்ராஜெக்ட் பண்ணணுமா, அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. அப்படி பார்க்கும்போது நிறைய பாப்அப் விண்டோஸ் வருது. அந்த பாப்அப் விண்டோல ஏதாவது ஒண்ணு தெரியாம நம்ம குழந்தை வந்து கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு தவறான ஒரு வெப்சைட்டுக்கோ ஒரு தவறான வீடியோக்கோ அவங்க வந்து போயிருக்காங்க. போயிட்டு கியூரியாசிட்டி இது என்னவா இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டில ஆரம்பிக்கிறது. அது வந்து என்ன அவங்கள வந்து பாவம் செய்யறதுக்கு தூண்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து மொபைல் அடிக்ஷனா, இன்டர்நெட் அடிக்ஷனா, அநேக பாவங்கள்ல அவங்க விழுகிறதுக்கு இந்த டெக்னாலஜி ஒரு காரணமா இருக்குது. எந்த ஒரு பொருளும் இன்வென்ட் பண்ணப்பட்ட எந்த பொருளுக்கும் பாசிட்டிவ் சைடும் இருக்கு, பெனிஃபிட்ஸும் இருக்கு. ப்ராஸ் அண்ட் கான்ஸ். டெக்னாலஜியே தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக, கர்த்தருடைய வசனத்தை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக ஒரு பக்கம் நம்ம அதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனா அதே நேரத்துல சாத்தானவன் தீவிரமாக இந்த டெக்னாலஜியை வைத்து அநேக பாவங்கள் நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய சிறு பிள்ளைகள், நம்முடைய வாலிப பிள்ளைகள் பண்ணும்படியாக அவர்களை தூண்ட வைத்து, அவர்களை செய்ய வைத்து, தங்களுடைய குறிக்கோளை விட்டு அவர்களை வழிவிலக செய்து, அவங்க வந்து எங்க இருக்கிறாங்க என்று அவர்களே அறியாத ஒரு நிலைக்கு அவன் வந்து கொண்டு போயிருந்தான். சோ இந்நாட்களில் காணப்படுகிற இந்த டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல், இது இந்த மூன்றுமே ஒரு பயங்கர ஒரு சாத்தானுடைய ஆயுதமாக அவன் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சோ நம்மளுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அடிக்ஷன்ல இருந்து அவர்கள் விடுபட்டு இருக்கும்படியாக அவர்களுக்கு ஸ்கிரீன் டைம் நம்ம வந்து எப்படி ரொம்ப கம்மியாகும், எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் டைம் என்னது கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை குடும்பத்துல நாம் கொடுக்க வேண்டும். இந்த காரியங்களுக்காக நம்ம மத்தியில இருக்க ஜான் சாமில் ஐயாவை பிரேயர் பண்ணும்படியாக அன்போடு நினைக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்கள் இருக்குதான எல்லா சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறங்க தாவே. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வாசிக்கிறோங்க தாவே. நீங்கள் கொடுத்திருக்குதான அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்கள்ல வழி விலகி போகக்கூடியதான ஒரு பெரிய இக்கட்டான சூழல் இருக்கிறாங்க தாவே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்முடைய ரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில விழுந்துங்க தாவே. பாவத்தை தண்ணீரை போல குடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதான கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, சபைக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்களை சாத்தான் நுழைப்பதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க தாவே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே அதிலிருந்து விடுபடும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாவம் இன்னதென்று அறிந்துக்க தாவே, அதற்கு விலகி இருக்கும்படியான கிருபையை கொடுப்பீராக. எல்லா வாலிப பிள்ளைகளும் வேதத்துல ஆண்டவரே வாஞ்சையோடு இருக்கும்படியான கிருபையை கொடுங்க. நன்றாக ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரே ஊழிய காரியங்களை செய்யும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுடைய எல்லா தாறுமாறான எண்ணங்கள், மாறுபட்ட எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுதே மறைந்து போவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்துக்கு அடிமையாக வேண்டும் என்று ஆண்டவரே ஆசையோடு இருக்கதான எல்லா வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்துல அது மனதிருமடியான கிருபையை நீ கொடுக்கிறார். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, முதிர் வயதிலும் அது விடாதிருப்பான வாசிக்கிற மிகத்தாவை. இந்த சிறு வயதிலே எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் வேத வசனங்களுடைய ஆழங்களை சொல்லிக் கொடுக்கும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. எல்லா குடும்பங்களில குடும்ப ஜபத்தை அனுவை செய்யும்படியான கிருபையை கொடுப்பீராக. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து கத்தாவே நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீ நாம இறக்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். பாவம் இன்னதென்று கத்தாவே பிள்ளைகளுக்கு கருத்தாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதான தைரியத்தை எல்லா பெற்றோர்களும் நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கத்தாவே. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படக்கூடியதான காலத்துக்களாக வந்திருக்கிற கத்தாவே. எல்லா பிள்ளைகளுக்கு கத்தாவே நம்முடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படியும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. இந்த டெக்னாலஜிகள்ல உன்னுடைய பிள்ளைகள் சரியாக அதை கற்று தேர்ந்து கத்தாவே நன்மையான காரியங்களுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாம் மரண கட்டுகள், தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்துல அது இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த டெக்னாலஜி வழியாக எல்லா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தி, ஒரு மிகப்பெரியதான கவலையை ஏற்படுத்தி, அது நிமித்தமாக சாக வேண்டும் என்றதான தற்கொலை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய எல்லா பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக.
நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த வாலிபர்கள் பலவான் கையில் அம்புக்கு ஒப்பாயிருக்கால் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வாலிபர்கள் உடைய சபைக்கு தூணாக மாறட்டும், ஊழியத்துக்கு தூணாக மாறட்டும், குடும்பத்திற்கு தூணாக மாறட்டும். ஆண்டவர் எதிர்காலத்தில் நல்ல ஊழியக்காரராக மாறும்படியான கிருபையை கொடுப்பீரா. அப்படியே செய்து கர்த்தாவே இந்த நாமத்தை மாத்தமைப்படுத்துங்க. எல்லா காரியங்களும் சமத்துல போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆமீன். அடுத்தது, ஒவ்வொரு குடும்பங்களின் நாட்கள்ல ரொம்ப பொருளாதார நெருக்கடிகள்ல வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இப்போ இருக்கிற உலகத்துல வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ ஒரு சிட்டில இருக்கணும் என்றால் அங்க வந்து ஒரு கண்டிப்பா ஒரு தொகை இருந்தாதான் அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்த முடியும். அப்போ அந்த வீட்டுல உள்ள தலைவருக்கோ தலைவிக்கோ அவ்வளவு சேலரி இல்லாத பட்சத்திலே வளர்கிற பிள்ளைகள் அவர்கள் பாக்குறதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க வந்து கேக்குறாங்க. பாக்குறதெல்லாம் அவங்க வந்து வாங்கி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும் போது அநேக குடும்பங்கள்ல கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. சோ அந்த பைனான்சியல் பேர்டன்ல இருந்து கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பத்தை நீக்கும்படியாக அவர்கள் ஞானமாக கர்த்தர் கொடுத்த பைனான்சியல் ரிசோர்சஸ்ல தங்களுடைய காரியங்களை அவங்க வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்க வந்து குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு தானே ஞானத்தை கர்த்ததாமே தந்துட முடியாது. ஏன்னா கடவுள் வந்து நம்ம இடத்துல அக்கௌண்டபிலிட்டி கேட்பார். எல்லா விஷயங்களையும் அக்கௌண்டபிலிட்டி கேட்பார். அதே போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணம் அதுலயும் அண்டர் அக்கௌண்டபிலிட்டி கேட்பார். நான் உனக்கு இவ்வளவு தொகை கொடுத்தேன், அதெல்லாம் நீ வந்து என்னென்ன செஞ்சேன்னு God expects financial accountability from us. சோ அதனால இந்த குடும்பங்கள்ல காணப்படுகிற பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும் போது அடுத்தது சமாதான கேடு, கணவன் மனைவிக்குள்ள என்னது பிரச்சனை, அடிக்கடி உண்டாகிற சண்டைகள், அதனால இந்த பிள்ளைகள் வந்து இடறி போய் அவர்கள் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து இந்த பைனான்சியல் பேர்டன்னால குடும்பங்கள்ல அடிக்கடி சண்டை உண்டாகும் போது சர்ச்க்கு வந்து பெற்றோர் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணும் போது சாட்சி கொடுக்கும் போது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடரல் தன்னால உண்டாகுது. என்ன உண்டாகுதுன்னா, குடும்பத்துல எப்பவும் சண்டை நடக்குது, சர்ச்சுக்கு வந்தா நல்லா ப்ரேயர் பண்றாங்க, நல்லா சாட்சி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு ஹிப்போக்ரிசி தானே. எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? ஏன் கடவுள் நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து எங்க குடும்பத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாரு? ஏன் இந்த பைனான்சியல் கஷ்டத்துல இருந்து எங்க குடும்பத்தை ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாருங்கிற அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷன் கடவுளை குறித்தும் குடும்ப சூழ்நிலைகளை குறித்தும் பெற்றோர்களை குறித்தும் திருச்சபைகளை குறித்தும் இந்நாட்களை உருவாகி கொண்டிருக்கிறது. சோ இந்த விஷயத்துக்காக வேண்டி நான் ஜெபிக்கிறேன். சார் அன்மியூட் பண்ணுங்க சார். சாரி. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்களை அருமையாக நேசன இடத்துல ஜீவனுள்ள பரலோக பிதாவே, இந்நாட்களில் அநேக குடும்பங்கள் ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியினால் ஆண்டவரே மிகவும் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலும் ஆண்டவரே, ஹோம் லோன்ஸ், லேண்ட் லோன்ஸ், பர்சனல் லோன் என்று ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே சிக்கொண்டு ஆண்டவரே எவ்வளவு சம்பாதித்தாலும் அவருடைய அக்கௌண்ட்ல ஆண்டவரே சரியான ஒரு சேவிங்ஸ் இல்லாதபடிக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ஒரு மாதத்திலே அவர்களுக்கு வந்து நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு நிலைகளை காணப்படும் போது ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு நடுவில் ஆண்டவரே பைனான்சியல் ப்ராப்ளம்னால அநேக பிரச்சனைகள் வருகிறது. இந்த சண்டை சச்சரவுகளினால் அன்றைய பிள்ளைகள் வந்து அவங்களோட இடரல் அடைந்து நாம் இறைவனை தேடியும் நம்ம ஆலயத்துக்கு போயும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சாத்தானவன் அநேக சந்தேக கேள்விகளை ஆண்டவரோட மனதில் ஆண்டவர் உருவாக்குறான். ஆண்டவர் தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க பைனான்ஸ் ஆண்டவரே நாங்கள் எப்படி அதை பட்ஜெட் பண்ணி எப்படி எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஆண்டவர் அலோகேட் பண்ண வேண்டும் என்ற ஞானத்தை அதிகமாக எங்களுக்கு தந்துள்ள முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல பைனான்சியல் அக்கௌண்டபிலிட்டி ஆண்டவரே கேட்கிற இறைவனாக இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே என்னென்ன தேவைகள் ஆண்டவரே நீர் தம்முடைய சம்பூர்ணத்தினால் அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன் என்ற உண்மையை சார்ந்து கொள்ளத்தக்கதாக, உண்மையை நம்பத்தக்கதாக, உண்மையை விசுவாசிக்கத்தக்கதாக நீர் அனுக்கிற செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் நடந்து கொள்ளத்தக்கதாக தங்களுடைய அம்மா அப்பாவுடைய திராணிக்கு மிஞ்சி அவர்கள் ஆண்டவரை கேட்டு தங்களுடைய பெற்றோர்களை ஒரு கஷ்டப்படுத்தாதபடி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை தாங்க ஆண்டவரே, விவேகத்தை தாங்க ஆண்டவரே. சிறு வயதுல இருந்தே ஆண்டவரே அவங்க வந்து ஆண்டவரே காசின் அருமை ஆண்டவரே கொஞ்சம் காசு கூட இந்த உலகத்திலே சம்பாதிக்கிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டப்படுகிறாங்க. எவ்வளவோ பேருக்கு முன்பதாக போய் பாசிட்டிவ் ஆண்டவரே கம்பெனில எவ்வளவோ அவங்க திட்டு வாங்கி
எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் மத்தியில அவர்கள் வேலை செய்து தங்களுடைய குடும்பம் ஆண்டவரே நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவர். அவர்கள் பிரயாசப்படுறதோட கம்மியாகத்தான் அவர்களுக்கு சேலரி கிடைக்கிறது. இந்த எல்லா கஷ்டங்களும் ஆண்டவரை புரிந்து ஆண்டவரை பிள்ளைகள் நடந்து கொள்ள முடியாக ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவரை சேவிங்ஸ் உண்டாகத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஆண்டவரை கடன் பிரச்சனைகள் என்ற தொல்லை இல்லாதபடிக்கு இறைவன் கொடுத்த பைனான்சியல் ஆண்டவரை தங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் ஆண்டவரை முடித்து ஆண்டவரை சேவிங்ஸ் பண்ணத்தக்கதாக எதிர்காலத்துக்கு தங்களுடைய சந்ததிகளுக்கு உருவாக்கத்தக்கதாக ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு நீதாம அனுகிரகம் செய்திருள்ள முடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஞானத்தை நீதாமே தந்திருள்ள முடியாக நோக்கி ஆண்டவரை விண்ணப்பிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாச அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே. நாட்கள்ல அநேக குடும்பங்கள்ல சொந்த பந்தங்கள் மத்தியிலே பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள் மத்தியிலே ஐக்கியம், ஒருமைப்பாட்டு அப்படிப்பட்ட விஷயங்களே என்னது இல்லாமல் இருக்கு. அந்த நாட்கள்ல நம்மளுடைய பெற்றோர்களுடைய காலத்துல எல்லாம் இப்ப என்னுடைய டேடியை எடுத்துக்கிட்டா எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க வந்து 10 பேரு. சோ 10 பேரும் என்னது ஒரே குடும்பமாக அவர்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் மாதிரி தான் அந்நாட்டில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் திருமணம் முடித்தாலும் ஒரே வீட்டிலே தான் அவர்கள் வந்து இருப்பார்கள். ஆனால் இப்போ இந்த அர்பனைசேஷன் ஆன பிறகு பட்டணத்துக்கு எல்லாரும் என்னது வந்த பிறகு எல்லாமே அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமே என்னது மாறி நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம். நியூக்ளியர் ஃபேமிலி என்றால் நம்மளுடைய வீட்டுல இப்ப நான் என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தைங்க. சோ எங்களுடைய அத்தை மாமானா அவங்க வந்து திருச்சியில ஊர்ல இருப்பாங்க. சோ வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ அது அந்த நேரங்கள்ல தான் போய் பெரியவர்களை சந்திக்க முடியும். வீட்டுல வந்து பெரியவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ரிலேஷன்ஸ் கூட என்னது மீட் பண்றது, கெட் டுகெதர் ஃபெஸ்டிவல்ஸ் நேரத்துல மட்டும்தான் அவங்களை வந்து மீட் பண்ண முடியும். சோ அப்படி இருந்த போதிலும் இந்த சொந்த பந்தங்கள் மத்தியில அநேக பிரச்சனைகள், வாய் தகராறுகள், போட்டி, பொறாமைகள், வேண்டாத சிந்தனைகள், எனது கோல் மூட்டி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட நிலைகளினால் அநேக சொந்த பந்தங்கள் மத்தியில பிரிவினைகள் காணப்படுகிறது. கர்த்ததாமே இந்த எல்லா பிரிவினைகளையும் கர்த்ததாமே மாற்றி நாம் அமைதியாக சமாதானமாக நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற பெரியோர்களுடனும் நம்மளுக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். அதே நேரத்துல ஒவ்வொரு மனைவியும் யோசிக்க வேண்டும், என்னுடைய கணவர் என்னுடைய கணவருடைய குடும்பத்துல உள்ள எல்லா சொந்த பந்தங்களுடன் எனக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். அதே போல அந்த ஹஸ்பண்டும் யோசிக்க வேண்டும், என்னுடைய மனைவி என் மனைவியோடு இணைந்திருக்கிற அவங்களுடைய குடும்பத்தோட நல் உறவு இருக்க வேண்டும். இப்படி நாம் கிறிஸ்துடைய சிந்தையுடையவர்களாக காணப்பட்டு ஐக்கியமாக இருக்கும் போது அந்த சொந்த பந்தங்களை யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தார்கள் என்றால் நம்மளுடைய அன்பை பார்த்து அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறதுக்கு ஒரு வாசலை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து திறந்து வைக்க முடியும். சோ அதனால இந்த சொந்த பந்தங்கள் மத்தியில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போட்டி, பொறாமைகள், சண்டைகள், சமாதான கேடுகளை கர்த்தர் நீக்கும்படியாக யாராவது ஜெபிக்கலாம். ஜான் சாமில ஐயா பிரேயர் பண்ணுங்கய்யா. இரக்கமுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல குடும்பங்கள்ல காணப்படக்கூடியதான எல்லா விதமான அந்த பிரிவினைகளை நீங்க மாற்றி போடுங்க. ஆண்டவரே, சொந்த பந்தங்களோடு கூட இணக்கமாக இருக்க முடியாத கிருபையை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, கிதியோன் சொன்னது போல நானும் என்னுடைய வீட்டார்மை வேண்டால் கர்த்தரையே யோசுவா சொன்னது போல ஆண்டவரே, நானும் என் வீட்டார்மை வேண்டால் கர்த்தரையே சேவிப்பன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அவன் முழு குடும்பமாக சேவித்தானே கர்த்தாவே. இன்றைக்கு கிதியோன் சொன்னது போல நான் உங்களை ஆள மாட்டேன், என்னுடைய குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னது போல கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, எங்களுடைய குடும்பங்களை பார்த்து, என்னுடைய எல்லா சொந்த பந்தங்களை பார்த்து நாங்கள் இதே வார்த்தை சொல்ல முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அது கொடுக்கப்பட இறக்கம் செய்யுங்க. நாங்கள் ஆண்டவர் இளைஞன பந்துக்களாக, ஆண்டவர் இரத்த கலப்புலவர்களாக எல்லாரும் சேர்ந்து உண்மையே ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருமனப்பாட்டின் ஆவியை ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மூத்தோருடைய சொல்படி கேட்டு கத்தாவை குடும்பங்களை ஒன்று சேர்த்து முழுமையான குடும்பமாக உண்மை ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோவா தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்தினானோ அதே போலவே நாங்களும் கூட எங்களுடைய குடும்பங்களை கட்டி காக்கும்படியான கிருபையை கொடுங்க. சொந்த பந்தங்களோடு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, எங்களைப் போலவே அவர்கள் ரட்சிக்கப்படும்படியான அந்த கிருபைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு எங்களை நீங்க ஆண்டவரை உந்தி நீங்க தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தாவே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லா இளஜன பந்துக்களை சொந்தக்காரங்களை சபை கொண்டு சேர்க்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே,
விசேஷமாக புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரே பவுல் சொன்னது போல எல்லா குடும்பங்களும் கர்த்தரை சேவிப்பதற்காக ஆயத்தப்படுத்தும்படியான கிருபையினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே முழு குடும்பமாக ஆண்டவரே முழு சொந்த பந்தங்களாக உம்மை ஆராதிக்கும்படியான கிருபையினாலே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரிவினைக்கு இடம் கூடாதபடிக்கு, பொறாமைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பலவிதமான ஆண்டவரே மாறுபட்ட சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு முழு குடும்பங்களாக ஆண்டவரே உம்மை சேவிக்கும்படியான கிருபையை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமித்த மனதுள்ளாக உம்மை சேவித்தார்கள் அதே கிருபையானது எங்களுக்கு கொடுக்க இறக்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து கர்த்தாவே நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. இந்த நாட்கள்ல குடும்பங்களை பிரிக்கக்கூடியதான, சொந்த பந்தங்களை வெறுக்கக்கூடியதான சிந்தனை உருவாக்கக்கூடிய எல்லா பொல்லாதாவிகள் அது இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதால் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், சொந்த பந்தங்கள் ஒன்று சேரட்டும், எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நாமத்தை ஆராதிக்கும்படியான கிருபினால் நிரப்பப்பட இறக்க செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரண சமத்துல போகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ சோ மச். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது நம்ம ஒரு ஃபைனல் பாயிண்டா நம்ம பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணலாம். அநேக குடும்பங்களோட தலைவர்கள் அவங்க வந்து நிறைய அடிக்ஷன்ல வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன். ஸோ இப்ப தமிழ்நாடு நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஒவ்வொரு கார்னர்ல என்னது டாஸ்மாக் இருக்குது. ஸோ ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் மட்டுமல்ல, அதே போல அநேகர் வந்து ட்ரக் அடிக்ஷன். இதை தவிர இதை தாண்டி நம்ம கொஞ்சம் என்னது சிந்தித்தோம் என்றால், கொஞ்சம் நல்ல ஹைபேட் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா கேம்பிளிங் பண்றாங்க. ஆன்லைன் கேம்பிளிங்னு சொல்லிட்டு ரம்மி அந்த மாதிரி வெவ்வேறு என்னது சிஸ்டம்ஸை வைத்து இவர்களுடைய முழு சேலரியும் என்னது பிழிந்து இவர்கள் வந்து அடுத்தது நமக்கு ஒரு பெரிய தொகை, கம்மியான டைம்ல பெரிய தொகை நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக வேண்டி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் என்று சொல்லி ஃபுல் சேலரியே என்னது கேம்பிளிங் பண்றவங்க இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி கேம்பிளிங் பண்ணிட்டு அது ஒரு அடிக்ஷனா அவங்களுக்கு மாறிடுது. எப்படி ட்ரக் அடிக்ஷனோ, எப்படி ட்ரிங்க்ஸ் வந்து அடிக்ஷனோ, அதே போல ஆன்லைன் கேம்பிளிங் வந்து இப்ப அடிக்ஷனா ஒரு பெரிய லெவல்ல போய் அநேக குடும்பங்களை வந்து நாசப்படுத்திட்டு இருக்குது. சோ மனைவிமார்கள் குடும்பமான வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய பிரயாசத்துல அநேக கடன்களை, அதுவும் லட்சக்கணக்கு, ஒரு ஃபியூ டேஸ்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல லட்சக்கணக்கான கடனை இழுத்து வச்சிருந்தாங்க. இங்க அங்க லோன் வாங்கி வச்சிருந்தாங்க. கடன்காரர்களுடைய தொந்தரவு உண்டாகிறது. அந்த கடனை கட்டினாலும் திருப்பியும் அதே பழக்கத்துக்கு அவங்க போய் அந்த குடும்பமே என்னது ஒரு சமாதான கேடுல உண்டாகிற அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டு இருக்குது. சோ கடவுள் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், ஆன்லைன் கேம்பிளிங் அடிக்ஷன், அதே போல ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவி தான் தனக்கு தேவன் கொடுத்த பார்ட்னர் என்று அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்நாட்களிலே இந்த டெக்னாலஜி மூலமாக மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அப்படிப்பட்ட கிரியைகள், அதை குறித்த எனது அடிக்ஷன்ல சிக்கொண்டு அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. தேவன் குடும்பத்தை ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர்தாமே அமைத்து அவர்கள் ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று கடைசியாக பரலோகத்திலே நம் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரே குடும்பமாக நாம் சேர போகிறோம் என்ற அந்த சிந்தையோட தேவன் வந்து அதை நியமித்தார். ஆனால் இன்னைக்கு சத்ருவாகிய சாத்தானானவன் அந்த குடும்பத்துக்குள்ளே அவன் வந்து நுழைந்து குடும்பத்துக்குள்ளே சிதறடிப்பை உண்டாக்கி, இப்படிப்பட்ட சமாதான கேடு உள்ள குடும்பங்கள் அவர்கள் வந்து திருச்சபைக்கு வரும்போது திருச்சபையிலே எனது பிரிவினைவாதங்கள். சோ இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிளா ஃபார்ம் ஆகி அதுல இருந்து வெளியே வராதபடிக்கு சத்ருவாகிய சாத்தானானவன் தன்னுடைய கட்டுகளை ஜனங்களை வைத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இப்படிப்பட்ட தீங்குல இருந்து விடுபடும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்களை அருமையாக நேச ஜீவனுள்ள பரலோக பிதாவே, விசேஷமாக ஆண்டரே எங்களுடைய குடும்பங்கள்ல ஆண்டரே அநேக குடும்பங்கள்ல ஆண்டரே நாங்கள் ஆண்டரை பாக்குறோம் ஆண்டரே, உலகத்திலையும் சரி ஆண்டரே, அதே போல ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் சரி ஆண்டரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, போதை பழக்கத்திலும் ஆண்டவரே, குடி பழக்கத்திலும் ஆண்டவரே, தவறான வாழ்விலும் ஆண்டவரே, அதே போல ஆண்டரே பணத்தை ஆண்டவரே சூதாட்டம் செய்து ஆண்டரே தங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டரே நிம்மதியை ஆண்டவரை கெடுத்து ஆண்டரை குடும்பத்துல ஆண்டரை சமாதானமாக இருக்காதபடி ஆண்டரை மற்றவர்கள் வந்து ஆண்டரை பிரச்சனை பண்ணுகிற அளவுக்கு ஒரு
சூழலை உண்டாக்குற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட அடிக்ஷன் ஆண்டவரில் இருந்து அவர்கள் வெளியே வரத்தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ட்ரக் அடிக்ஷன் ஆண்டவரே, ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் ஆண்டவரே, அவர்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ஆண்டவரே போய் சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அவர்கள் மெடிகேஷன் எடுத்துக்கொண்டால் திருப்பி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே காலப்போக்குல திருப்பி அந்த பழைய பழக்கங்களுக்கு போகிறார்கள். ஒரு மனிதனை ஆண்டவரே தேவன் தொடாத வரைக்கும் ஆண்டவரே அவன் அந்த பாவத்துல இருந்து அவன் ஆண்டவரே வெளியே வர முடியாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்கள் ஆண்டவரே, ட்ரிங்க் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், செக்ஸ் அடிக்ஷன், ஆன்லைன் கேம்பிளிங் அடிக்ஷன்ல இருந்து ஆண்டவரே காணப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மனிதர்களுக்காக ஜெபிக்கிறாண்டே. நீர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டே. அவருடைய இருதயத்தை நீதாவே தொடும்படியாக ஜெபிக்கிறாண்டே. தாங்கள் செய்கிற தவறை அவர்கள் உணரத்தக்கதான உணரின் ஆவியை தந்திரும்படியாக ஜெபிக்கிறாண்டே. தேவனிடத்துல ஆண்டவரே பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பாவ அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே அதுல இருந்து விட்டு ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதாக கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறாண்டவரே. தங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே கட்டுகிறவர்களாக, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக, இல்லற வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக, அநேகருக்கு நற்சாட்சியுள்ளவர்களாக காணப்பட தீய பழக்கங்கள்ல இருந்து அவர்கள் வெளியே வரத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ளபடியாக உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஆண்டவரே விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சத்ருவாகிய சாத்தானானவரே நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரங்க ஒவ்வொரு ட்ரக்ஸை குறித்து நம்ம வந்து பார்க்கும் போது ஆண்டவரே சிறு பிள்ளைகள் இடத்துல ஆண்டவரே ஸ்கூல்களில் ஆண்டவரே ஸ்கூல் கேம்பஸ்ல ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சின்ன ஆண்டவரே சாக்லேட் வடிவத்துல ஆண்டவரே ட்ரக்ஸ் ஆண்டவரே ராப் பண்ணி ஆண்டவரே சாக்லேட் ஆக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சர்க்குலேட் பண்ணுகிறது நாங்கள் மீடியாவில் ஆண்டவரே எவ்வளவோ நாங்கள் நியூஸ்ல ஆண்டவரே பாக்குறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய சிறு பிள்ளைகள் ஆண்டவரே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தாவே பாதுகாவலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே வாலிபர்கள் ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸுடைய இன்ஃபுளுன்ஸ்னால ஆண்டவரே ட்ரிங்க் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன்ல அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி விழுந்தவர்கள் அநேகரின் நீதாமே விடுதலை செய்திருக்கிறீர். அப்படி விடுதலை செய்தவர்கள் அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவரே நற்சாட்சி உள்ளவர்களாக காணப்பட்டு இப்படிப்பட்ட தீங்குகள் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியாக அநேக அவேர்னஸ் கேம்பெயின் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையில் ஆண்டவரே நடைபெறத்தக்கதாக நீர் கிருபை செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. சாத்தான் வைக்கிற இந்த கன்னிகைகளுக்கு அவர்கள் ஆண்டவர் விடுபட்டு இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக ஆண்டவர் நாங்கள் காணப்பட்ட ஆண்டவரே இயேசுவே உம்மை போல் அன்புடையவர்களாக நாங்கள் மாறத்தக்கதாக இந்த தினத்துல நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் தியாகம் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல தாழ்மை குணமுடையவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்துல காணப்படுகிற வேண்டாத குணங்கள் ஆண்டவரே, பெருமைகள், அகம்பாவங்கள், குடும்பத்தை ஆண்டவரே பிரிக்கிற ஆண்டவரே தன்மைகள் எங்களிடத்துல இருந்தால் ஆண்டவரே அதே ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திவ்ய குணங்களால் எங்களை நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே அபிஷேகம் உண்டாக்கத்தக்கதாக அனுக்கிரசும் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகிறதுனால ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்துவ திருச்சபையில் ஆண்டவரே எழுப்புதலை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை அசையத்தக்கதான வல்லமை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடத்துல அந்த வல்லமை நாங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தோடு நாங்கள் வாழும் போது ஆண்டவரே நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உங்களுக்கு பாடும் உண்டு, நான் உலகத்தை வென்றேன் நீங்களும் வெல்லுவீர்கள் என்று ஆண்டவர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு மாறாத தேவனே, அந்த வாக்கு தத்தத்தை நாங்களும் மற்றும் அல்ல எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவர் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த தினத்துல ஆண்டவரே நீதாமே இந்த ஆராதனை நீதான் வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்ன ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் விட்டுக்கும் ஜெபிக்க ஆண்டவரே விட்டு போன காரியங்கள் ஆண்டவரே, மறந்து போன காரியங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசும்படியாக எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரை விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாளை தினத்துக்காக உண்மை நோக்கி விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாளை தினத்து ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக மற்றும் ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதான நாளாக இருக்கிறபடி நாள் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கொண்டுட்டு வரும்படியாக அந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களுக்காக தேவனிடத்துல அவர்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள்
அவர்களை உருவாக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஆண்டவர் சோதனை என்னுடைய பாப்பாவை கூட்டிட்டு வர்றது மற்றும் அநேக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்த ஜெபத்தின் மேன்மை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களுடைய கையில ஒப்படைக்கிறோம். நீ தாமே எங்களுக்கு ஆண்டவரே டிஜிட்டல் டெக்னாலஜியை கொடுத்து இது மூலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துறது கிருபை செய்திருக்கிறேன். இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட வர நாட்கள் அநேகர் இதுல இணையத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ளபடியாகும் நோக்கி விண்ணப்பிக்கிறான் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே. ஜான் சாமில் ஐயா ஒரு பெனடிக்ஷன் சொல்லி என்னது முடிச்சிருங்க ஐயா. சிஸ்டர், எனக்கு ஒரு காரியம். இப்ப ரெண்டு பேரு இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஜெப குறிப்பு இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அவங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எனக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. வர மே மாதம் 1ஆம் தேதி நான் ஒரு கிராமத்துல ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அங்க ஒரு 12 மணி நேரம் ஒரு உபவாச ஜெபத்தை வச்சிருக்கேன் நானு. அங்க ஒரு 2 வருஷமா ஊழியம் செஞ்சேன். ஒரு 40 பேர் 50 பேர் அப்படின்னு வருவாங்க. அதிகபட்சமா 60 பேர் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அந்த சபையில வந்து ஒரு 40 பேர் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. அது கிராமப்புறங்கிறதுனால கொஞ்சம் அந்த சில ட்ரெடிஷன் பாண்டேஜ் எல்லாம் இருக்குது, பாரம்பரிய கட்டுகள்லாம் இருக்குது. அங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுக்கணும், ஒரு சொந்தமான இடத்த கொடுத்தாக பலதரப்பட்ட ஜாதிகள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பொதுவான இடத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். இது ஜெபத்தை வைங்க. அடுத்தது ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள் நான் கேட்டு அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிக்கலாம். சரி, ஓகே, கண்டிப்பா. ஜான் பிரதர் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் பிரேயர் இருக்குதா பிரதர்? இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுடைய காரியங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கலாம். அண்ட் சிஸ்டர் மரியா சிஸ்டர், do you have any prayer request? We can pray for that. Yes, sister, to pray for my children, sister. Okay, sister. Because I am a single parent. I have lost my husband. To pray in our presence for my children and my nephew. I'm staying with these 3 children. To bless our family, and my daughter and my nephew only is working. So to bless the work of their hands. To bless our family, sister. Okay. Definitely, sister. So God will help you to take care of your take care of your kids, and they will grow spiritually in a lot. Sister, I would request that you first pray in English, and then we will pray for you. Is that okay? Okay. Please pray, sister. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Abba, Father, thank you, Father, for this beautiful message, my dear Father, Lord, that I have received from the sister, my dear Father, Lord. You said where 2 or 3 are gathered, my presence are there, my dear Father, Lord. We praise and thank you and glorify you, my dear Father, Lord. As Brother John has told about that village church that is built for preaching, Father, Lord. Let there be oneness, my dear Father, Lord. Let no bondage attack them, my dear Father, Lord. Let the work of your hands, bless the work of his hands, and let all the people come in oneness, my dear Father, Lord. Let no issue take place, my dear Father, Lord, because we are serving, he's going to serve, and they are going to listen to your true and living word, my dear Father, Lord. We make this prayer in Jesus Christ, our Lord. Amen. Amen. Father, Lord, whoever is gathered in this prayer session, my dear Father, Lord, bless each and every one of us, my dear Father, Lord. Bless us and our family members too, my dear Father, Lord. And whatever intentions and what sister has mentioned so far, my dear Father, Lord, bless mightily, my dear Father, Lord. Bless us mightily. Hear our prayers, my dear Father, Lord. And I know what even I have asked for, I know you have given it already, my dear Father, Lord. You blessed us all abundantly, my dear Father, Lord. But still, as your children, with confidence, we are asking for blessings, my dear Father, Lord. I thank you, Father, for being in the presence of us, my dear Father, Lord. Thank you, Father, for hearing each and every one of our prayers, my dear Father, Lord. Praise and thank you and glorify you, my dear Father, Lord. Thank you, Father, for me being in this prayer session, my dear Father, Lord. All praise and glory to your precious miraculous name, Abba, Father. Amen. Amen. Thank you, sister. Thank you, sister. Thank you so much. Dear God, we pray today for Sister Maria. Sister Maria, as a single parent, she must have suffered so a lot.
And God has helped us to raise children. God, you have been so graceful to us. We pray for our children that they may grow spiritually in Lord, and they also get all the worldly blessings in Lord, and they know whatever suffering the mom had suffered. Oh God, please bless the children, and may their children be like olive groves in their home, and let them be a blessing not only to their home but also to their society, but also to their church, and may they be a testimony to you, oh Lord. We wish that for our children, oh Lord, that our children should grow as a righteous generation, that our children should be a lively testimony to you, oh Lord. You expect this from us, oh Lord. We pray. We thank you for Sister Maria. We thank you for our joining today. When we pray for our children, may there be a redemption in a family. There be a deliverance in a family. May there be a blessing in a family. May she join every day at every prayer meet, oh God. You please help in whatever is a need, oh God. There might be some need which we don't know, but you know her heart, oh Lord. You please fulfill all her needs in you, oh God. May she grow in the Lord. May she be a blessing to her kids, oh Lord. May she bring their children to grow in Lord, and teach them the word of the God, and teach them to pray, and may the children be a good blessing to everyone around them. We thank for sister. Thank you. In Jesus' precious name, we end this prayer. Thank you. Thank you, sister. Thank you. Thank you, sister. Brother John, John brother, நீங்க எதுவும் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிரதர் ஜான் ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகே ஐயா, நான் உங்களுடைய காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிருட்டேன் ஐயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்களை அருமையாக நேசித்துள்ள இடத்துல ஜீவனுள்ள பரலோக பிதாவே நன்றி செலுத்திக்கிறாண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறாண்டர். அநேக காரியங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறாண்டரே. விசேஷமாக ஆண்டரே ஜான் சாமில் ஐயாவுக்காக உங்களுடைய சன்னிதானத்துல வருகிறோம் ஆண்டரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்காக ஊழியம் செய்கிறாண்டரே. தேவ மனிதன் ஆண்டரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆண்டரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஐயாவை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டரே. ஐயாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. சகோதரி ஆண்டரே, எல்லா விதத்துல ஆண்டரே ஐயா கண்டர ஊழியத்துல ஆண்டரே பக்கபலமாக இருந்த ஆண்டரே ஐயாவுடைய 2 ஆண்டர குமாரர்களுக்காக ஜெபிக்கிறாண்டரே. தன்னுடைய தகப்பனார் செய்கிற ஆண்டரே ஊழியத்தை பார்த்தாண்டரே பிள்ளைகள் ஆண்டரே கத்தருக்குள் ஆண்டரே வளர்ந்த வரும் நாட்கள் ஆண்டரே ஊழியக்காரர்களாக ஆண்டரே 2 குழந்தைகளை நீதாம உருவாக்கும்படியாக அவர்களை நாங்கள் ஆண்டரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டரே. விசேஷமாக ஆண்டரே ஐயா செய்கிற ஆண்டரே ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டரே. கிராமப்புறங்கள்ல ஐயா ஆண்டரே கடந்த ஆண்டரே 2 வருடங்களாக அவர்கள் செய்து வருகிற ஊழியத்தை நீர் அறிவீர் ஆண்டரே. அந்த ஊழியத்தை நீதாம பெருக்கத்தை தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆத்ம பெருக்கத்தை தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. அந்த பகுதிகளிலே, அந்த கிராம பகுதிகளிலே ஆண்டரே காணப்படுகிற எல்லா அந்தகார சக்திகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் அதம் பண்ணத்தக்கதான விடுதலையின் வரங்களால் ஆண்டரே ஐயாவை நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டரே. அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டரே கண்டு ஆண்டரே ஜனங்கள் ஆண்டரே ஆலயத்துக்கு வரத்தக்கதாக நீர் சூழல்களை உருவாக்கி தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. அந்நாட்டில் ஆண்டரே பேதுரு ஆண்டரே பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார். அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தினால் 3000 பேர் ஆண்டரே ரட்சிக்கப்பட்டார்கள் ஆண்டரே. ஐயாவை நீதாமே தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிற ஆண்டரே. தம்முடைய ஞானத்தினால் நீதாமே நிறைத்திருக்கிற ஆண்டரே. அவர் ஆண்டரே ஜனங்களிடத்துல பேசும்போது அவர்களுடைய இருதயமானது தொடப்பட ஆண்டவரே இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் ஆண்டரே. கிருபை வரங்களால் நீதாமே நிறைத்தாண்டரே. அந்த இடத்திலே ஆண்டரே ஒரு எழுப்புதலை நீதாமே உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டரே. இப்பொழுது ஆண்டரே 40 பேராக 60 பேராக இருக்கிற ஜனங்களே ஆண்டரே நீதாமே ஆண்டரே பல்மடங்கு ஆண்டரே நீதாமே கூட்டி தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. குடும்பம் குடும்பமாக அவர்கள் சந்திக்கப்படத்தக்கதாக அனுக்கிர செய்யும் ஆண்டரே. ஏற்ற நாட்கள் ஆண்டரே எல்லா விதமான கிருபையினால் நீதாமே நிறைத்து எல்லா வசதிகளை நீதாமே செய்து அநேக கொடுக்கும் கரங்களை ஆண்டரே ஐயாவுடைய ஊழியத்துல நீதான் தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. உதவி செய்யறவர்களை எழுப்பி தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. ஜெபிக்கிறவர்களை எழுப்பி தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. அந்த ஊழியத்துக்காக வேண்டிய நீர் ஒரு இடத்தை நீதாமே ஆயத்தப்படுத்தி தந்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டரே. உமக்காக ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை உருவாக்கும்படியாக தேவனுடைய ஜனங்கள் உண்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு ஸ்தலத்தை நீதாமே ஆயத்தப்படுத்தி தந்துள்ளபடியாக ஐயாவுக்காக ஆண்டரே பிரத்யேகமாக ஜெபிக்கிறேன் ஆண்டரே. அதை தவிர ஆண்டரே ஐயா செய்கிற எல்லா ஊழியங்கள்
குடும்பங்கள்ல ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து ஆண்டவரே காணப்படத்தக்கதாக வல்லமையாக நீதாமே பயன்படுத்தி ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஐயாவே ஆண்டவரே ஐயாவுடைய குடும்பத்தை நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பிரேயர் மீட்டிங்ல வந்து ஆண்டவரே சோதரங்க தாவே அநேக காரியங்களுக்காக ஆண்டவரே ஐயாவும் ஆண்டவரே ஜெபித்ததுக்காக உங்க நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த ஜெபமானது உமக்கு பிரீதியாய் காணப்பட வானம் திறக்கப்பட நீர் அங்கே இருந்து எங்களுக்கு பதில் சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பூமியில் ஆண்டவருடைய பாதபடியிலே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிறுமையிலே எங்களை நினைவுகூறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 பேராக 3 பேராக எங்கே ஆண்டவரே கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம், அங்கே உம்முடைய பிரசன்னம் உண்டாகிறது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அனுகிரகம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன இறைவனே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திரும்படியாக ஜெபிக்கிறோம். தடையின்றி ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதாக இன்றைய தினத்துல நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொண்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தை நிமித்த கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதான எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபம் அற்பமாக இருக்கலாம், ஜெபிக்கக்கூடிய நாம அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஜெபத்தை கேட்கிறதான தேவன் ஒருபோதும் அற்பமானவராக காணப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலானவர். இதனால பங்கு பெற்றதான ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க போகிறார். ஸ்தோத்திரம். எளிமையான ஜெபத்துக்கு வலிமையான பதிலை தேவன் கொடுப்பதற்கு வல்லவர். ஒரு இடத்துல இந்த அண்ணா வாயை திறக்காம இருதயத்துல உள்ளத கர்த்தருடைய சமூகத்துல அவங்க ஊற்றுறாங்க. வாயினால பேச முடியல, வெளிப்படுத்த முடியல, கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை கர்த்தருடைய சமூகத்துல அவங்க ஊட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கூட கர்த்தர் பெரிய பதிலை கொடுக்கிறார். இந்த மாலை நேரத்துல கர்த்தர் சமூகத்துல கூடி ஜெபித்ததான ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கான அடையாளங்கள் வரக்கூடிய நாட்கள்ல வெளிப்பட போகிறது. ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இந்த மாலை நேரத்துல ஒரு சிலராக கூடி ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுக்கிறேன். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபம் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கர்த்தாவே, வருகின்ற நாட்கள்ல இன்னும் சம்பூரணமாக மாறும் என்றதான விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஜெபிக்கக்கூடியதான திரள் கூட்டமான ஜெப வீரர்களை இந்த குழுவிலே நீ ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் மாநிலத்திற்காக, எங்களுடைய மாவட்டங்களுக்காக, கிராமங்களுக்காக, சபைகளுக்காக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக என்று சொல்லி நாங்கள் அனுதினமும் ஜெபித்து உன்னுடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒரு காலமும் மௌனமா இராததான ஜாமக்காரரை எருசலேமுடைய மதில்கள் மேல கட்டளையிடுவேன் சொல்லி கர்த்தாவே, ஜெபிக்கக்கூடியதான ஜாமக்காரராக மாறும்படியான கிருபையை கொடுப்பீராக. தேசத்தில் நடக்கக்கூடியதான ஆண்டவரே அக்கிரம அநியாயங்களுக்காக, ஆண்டவரே கொடுமையான காரியங்களுக்காக, எரேமியா தீர்க்கதரிசியை போல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல, தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடியதான ஜெப வீரர்களாக நாங்கள் மாறும்படியான கிருபையை கொடுப்பீராக. எங்கள் ஜெபங்கள் ஜெயத்தை கொண்டு வரும்படியாக இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இதனால இந்த கொடுகையை நடத்தியதான் அருமையான சகோதரி ஜெபிமாவுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரி ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவரை ஆசீர்வதிங்க, அவள் செய்தான ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியர்கள் பெருகும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆண்டவரே இடம் கொண்டு பெருகும்படியான கிருபையை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த ஊழியங்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜனங்கள் பெருகட்டும், ஜனத்தினுடைய ஆண்டவரே எண்ணிக்கை பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதமானது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட இரக்கம் செய்யுங்க. அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் சகோதரிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, அவளுடைய ஸ்தோத்திர கர்த்தாவே, அவளுடைய எல்லா விதமான மன பாரங்களை அறிஞ்சிருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்துல யாருமே எனக்கு இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனாக, தேவனாக, ராஜாவாக இருந்து கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையாக கொடுத்திருக்கிறதான 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 3 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 3 பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க கிருபையை கொடுங்க. நன்றாக படித்து ஆண்டவரே முன்னேறி நல்ல வேலைக்கு போகும்படியான கிருபையை கொடுங்க. தனி தாயாருடைய எல்லா மன பாரங்களை, துக்கங்களை அவள் சுமக்கும்படியாக, அதை நீக்கும்படியான கிருபையை நீ கொடுப்பீராக. எங்களோடு கூட இணைந்திருக்கிறதான அருமையான பிரதர் ஜானுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக அவங்க இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிறாங்களோ அவருடைய நோக்கமான நிறைவேறும்படியான கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள்ல அவர்களும் இந்த ஊழியத்துல, இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு
ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரியை ஆராதனை செய்தான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவங்க நல்ல சுகபலத்தை கொடுங்க, தீர்க்காட்சி கொடுங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கூட இந்த ஜபங்கள்ல மீண்டுமாக கலந்து கொள்ளபடியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறங்க தாவே. நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் தாவே. இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியர்களை பெருக பண்ணுங்க, இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் பெருகட்டுங்க தாவே. அநேக புதிய ஊழியக்காலை நாங்கள் பலப்படுத்தும்படியான கிருபையினை கொடுப்பீராக. இப்படி சத்துவத்தில் வல்லமையில் கிருபையிலும் ஆண்டவரே நாங்கள் பலப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அபிஷேகத்தின் வல்லமை, ஆவிக்குரிய வல்லமையானது எங்கள் மேல பரிபூர்ணமாக இருக்கும்படியாக இரக்கம் செய்வீராக. ஊழியங்களை ஆண்டவர் கரை திரை பிழையற்றவளாக செய்து முடித்து உடைய சமூகத்துக்கு வரும்படியான கிருபையினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து கர்த்தாவே நாமத்தை மாத்திரமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஐயா என் ஆத்மாவே சொல்லி முடிச்சிருங்க ஐயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலகாலை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, yeah. Thank you so much. Thank you, sister. Sister, tomorrow we are going to pray for children. So I will be sending the link. You joined from Facebook, right? No, I don't have Facebook. So you are in WhatsApp group. So yes, sir. Okay, so I will be sending the link again. So do join tomorrow. We will continue to pray each day. Monday to Friday we will be conducting. Thank you, sister. Thank you, sister. Thank you, sir. Praise God. Thank you, yeah. Thank you. Thank you, sister. Thank you, brother. Thank you, sir. Praise God.